46 வயதிலேயே காலமாகியிருக்காரு ரோபோ சங்கர். இவருடைய இறப்புக்கு உண்மை காரணம் இதுதான? ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ பாருங்க. தமிழ் திரையுலகுல மிகவும் பிரபலமான காமெடி நடிகரான ரோபோ சங்கர் படப்பிடிப்பின் போது உடல்நலக் குறைவு காரணமா சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இந்த நிலையில செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இவருக்கு வயது 46. காமெடி நிகழ்ச்சிகள் மூலமா மக்களிடையே மிகவும் பிரபலமான ரோபோ சங்கர் ஒரு மிமிக்ரி கலைஞரும் கூட. இவரு தன்னுடைய சிறப்பான நடிப்பு திறமையினால மிகவும் கஷ்டப்பட்டு திரையுலகுல முன்னேறி வந்தவரு. பல்வேறு நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. இவருடைய காமெடிக்கும் மிமிக்ரிக்கும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதீத குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மஞ்சள் காமாலையினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்ததுனால பின்னர் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வெளிவந்திருக்காரு. கடுமையான மஞ்சள் காமாலையினால பாதிக்கப்பட்டதுனாலவோ என்னவோ அதனுடைய பின் இவருக்கு ஆளடையாளம் தெரியாத ஒரு உடல்நல கோளாறே வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒல்லியா போயிட்டாரு. இவர பார்த்து ரோபோ சங்கருக்கு என்ன ஆச்சுன்னு நெறைய பேரு அதிர்ச்சி அடைஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரோபோ சங்கருக்கு இந்த வார தொடக்கத்துல தான் மீண்டும் மஞ்சள் காமாலை இருக்கிறது கண்டறியப்பட்டதா தகவல்கள் வெளில வந்திருக்கு. இதனால அவரு திடீர்னு மயங்கி விழுந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா கூறப்படுது. மருத்துவமனையில இருக்கக்கூடிய பரிசோதனை செஞ்சிருக்கும் போது அவருக்கு தீவிரமான கல்லீரல், சிறுநீரக கோளாறுகள்லாம் இருக்கிறதா தெரிய வருது. இந்த நிலையில ரோபோ சங்கர் இந்த வார தொடக்கத்துல மறுபடியும் மஞ்சள் காமாலை இருக்கிற மாதிரி கண்டறியப்பட்டு தகவல்கள் வெளில வந்திருக்கு. அவர் திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. அதனால அனுமதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மருத்துவமனை பரிசோதனை செஞ்சப்ப அவருக்கு தீவிரமான கல்லீரல், சிறுநீரக கோளாறு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது காரணமா சிகிச்சை பலனே இல்லாம உடல்நிலை மோசமடைந்து உயிரிழந்திருக்காது. இத பார்க்கும்போது மஞ்சள் காமாலை வந்தா மரணம் ஏற்படுமா அப்படின்ற கேள்வி பலருடைய மனதுல எழலாம். ஆனா வயது, உணவு முறை, அவங்களுடைய சூழல் இதையும் தாண்டி மஞ்சள் காமாலைன்றது ஒரு நோய் கிடையாது. அது கல்லீரல் நோயுடைய அறிகுறி. இந்த மஞ்சள் காமாலை ஏற்கனவே ரோபோ சங்கர் கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவா மஞ்சள் காமாலை இருந்தா ரத்தத்துல பிலிரூபின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமா இருக்கும். பிலிரூபின் அப்படின்றது ஒரு கழிவு பொருள். இந்த பொருள் சிறுநீரின் வழியா வெளியேற்றப்படும். இதனாலதான் நம்மளுடைய சிறுநீரும் மலமும் மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த பிலிரூபின் என்ன பண்ணுதுன்னா உடல்ல ஒரு முழுமையா வெளியேற்றப்படுறதுல ஒரு குறிப்பிட்ட அளவு எப்பவுமே உடல்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த பிலிரூபினுடைய அளவு இருக்கு இல்லையா, அத பொறுத்து பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா அதிகமாகும் போது அது மஞ்சள் காமாலையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஒருத்தருடைய உடல்ல பிலிரூபின் 3 காரணங்கள்னால வெளிப்படாமல் இருக்கலாமா. 1 கல்லீரல் நோய், 2வது பித்த நீர் அடைப்பு, 3வது ரத்த சிவப்பணுக்கள் அதிக அளவுல சிதைஞ்சு போறது. இதுல ரோபோ சங்கருக்கு ஏற்பட்டது கல்லீரல் நோய் தான். அதோட ரோபோ சங்கருக்கு மது பழக்கமும் இருந்திருக்கு. இப்படி அதிகமாக மது அருந்துறதன் காரணமா ஆல்கஹால் ஹெபடைட்டிஸ் அப்படின்ற நோய் ஏற்பட்டு கல்லீரல் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதன் விளைவா ரோபோ சங்கருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கலாம். கல்லீரல் முற்றிலுமே பாதிக்கப்படாமல் அதுக்கு ஒரு வழி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான். ஆனா அது அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏன்னா கல்லீரலை சொந்த ரத்தத்துல தான் மாற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மேலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமலும் இருந்தாலுமே அது கவலையாத்தான் போகும். கல்லீரல் முற்றிலுமே பாதிக்கப்படாம அதுக்கு ஒரே வழி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் முடிவு பண்ணிட்டு, ஆனா அது அவ்வளவு எளிதானது இல்லைன்னு புரியும் பொழுது கல்லீரலை சொந்த ரத்தத்துல தான் மாற்ற முடியும். அதே மாதிரி மேலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது மிகவும் கவனமா இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதாம். இப்ப ரோபோ சங்கருடைய மரணத்துக்கு கல்லீரல் முழுமையா செயலிழந்தது காரணம்னாலுமே கல்லீரல் செயலிழந்து விட்டா நோய் தொற்றுகள் அதிகமாகும். உடல் உறுப்புகள்ல நீர் சேர்ந்து அதிகமா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம், மேல கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே இணையத்துல கிடைச்சது அனுமானங்கள் தகவல்களின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒருவேளை ரோபோ சங்கருக்கு இறப்பு ஏற்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரியான தகவல்கள் தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.